வணக்கம். இந்த வீடியோவில் 2026 ஜூன் மாதம் 2வது தவணை அகவலைப்படி அரியர் தொகை வழங்க அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். இந்த உத்தரவு மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும், இன்னும் எத்தனை தவணை அகவலைப்படி வழங்கப்பட வேண்டி உள்ளது என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய முக்கிய அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி 3% உயர்த்தப்படுவதாக அறிவிப்பு வெளிவந்தது. அகவலைப்படி என்பது பணவீக்கத்தால் ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவு அதிகரிப்பை சமநிலைப்படுத்த அரசு ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு கூடுதல் கொடுப்பனவு. இது அடிப்படை சம்பளத்தின் 1% கணக்கிடப்படுகிறது. பொதுவாக மத்திய அரசு ஊழியருக்கு ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தில் அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும். பல நேரத்தில் ஹோலி அல்லது தீபாவளி போன்ற முக்கிய பண்டிகைகளுக்கு முன்பு அரசு அகவலைப்படி உயர்வை அறிவித்து ஊழியர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்குவது வழக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி 3% உயர்த்தப்படுவதாக புதிய அறிவிப்பு ஒன்றை மத்திய பிரதேச முதலமைச்சர் வெளியிட்டார். இந்த உயர்வு மூலம் மாநில அரசு ஊழியர்களுடைய அகவலைப்படி 58% உயர்கிறது. புதிய அகவலைப்படி 2026 ஏப்ரல் மாத சம்பளத்தில் கணக்கீடு செய்யப்பட்டு மே மாதத்தில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களைப் போல 58% அகவலைப்படியை பெறுவார்கள். மேலும் 2025 ஜூலை முதல் 2026 மார்ச் மாதம் வரை உள்ள இந்த 9 மாதங்களுக்கான அகவலைப்படி நிலுவைத் தொகை 2026 மே மாதம் முதல் 6 சமத்தவணையில் வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பின் அடிப்படையில் 2வது தவணை அகவலைப்படி ஜூன் மாதம் வழங்கப்பட வேண்டும். ஓய்வூதியர்களுக்கு இந்த அறிவிப்பு பயனளிக்கும். ஜனவரி பிப்ரவரி மாதங்களுக்கு ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியத்தில் 58% அகவலைப்படியை பெறுவார்கள். இது குறித்து பேசியுள்ள முதலமைச்சர், சமூகத்தினுடைய அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்காக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அதேபோல விவசாய நலனாண்டு சார்ந்து அமைச்சரவை கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். இந்த அகவலைப்படி உயர்வு மற்றும் அரியர் தொகை வழங்கப்படுவது சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.